கைது செய்யப்பட்டு சில மணித்துளிகளிலே அவர் விடுதலை. உடனடியாக அந்த இடத்துக்கு நீதிமன்றத்துக்கு நாமல் ராஜபக்சவும் பிறகிறார். நாமல் ராஜபக்ச என்னுடைய நண்பன் என்று பல மேடைகளில் அர்ச்சுனா ராமநாதன் இவர்கள் என்னுடைய தந்தையை கொலை செய்தவர். எங்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் சம்பந்தமாகவும் அடிக்கடி பேசுகிற ராஜபக்ச குழுமத்தினரை குற்றம் சாட்டின அதே அர்ச்சுனா ராமநாதன் தான் அவரை நண்பர் என்றார். அது அவரோட கைகோர்க்கிறார். உண்மையிலே இபிடிபியோட கைகோர்த்ததுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தமிழ் தேசிய இருப்புக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஏன்னா இவர் இஞ்சாலையும் இல்லை அங்காலையும் இல்லை. அரசியல் தீர்வுகள் தட்டிய விசாரணைகள் சர்வதேசத்தை நாங்கள் எதிர்பார்க்க நிலைமையில இவர் இப்படி கைக்கு பாராட்டுறாரு. ஐநா சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலை இவர்களோட இணைந்து இவர் பயணிப்பது தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்படலாம். உண்மையிலே வணக்கம் வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றிய முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்று பார்க்க போகின்றோம். ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் நாமல் ராஜபக்ச இவர் இருவருக்கும் இடையிலான நட்புறவு அண்மை காலமாக தான் இது பேசப்பட்டது. அண்மையில் ஒரு போலீசாருடன் முரண்பட்டதன் காரணமாக நேற்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு சில மணித்துளிகளிலே அவர் விடுதலை ஆகிறார். உடனடியாக அந்த இடத்துக்கு நீதிமன்றத்துக்கு நாமல் ராஜபக்சவும் பிறகிறார். நாமல் ராஜபக்ச அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டார். உடனடியாக அவர் வெளியில் வர்றார். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நிகழ்றதுக்கு முன்னால் நாமல் ராஜபக்ச என்னுடைய நண்பன் என்று பல மேடைகளில் அர்ச்சுனா ராமநாதன் இவர்கள் என்னுடைய தந்தையை கொலை செய்தவர்கள் தந்தையை கொலை செய்த பின்னணியில் மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார் நேரடியாகவே நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பேசியிருந்தார். அதாவது நாவல் பக்கத்தில் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை பற்றி கதைத்திருந்தார். ஆனால் இவ்வாறான திடீர் உறவு முறைகள் எவ்வாறு உருவானது? உண்மையிலேயே இரண்டு பேருடைய பாதைகளும் வேறு வேறு. ஒன்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க மஹிந்த ராஜா அவரோட அப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு தேர்தல் மேடைகள்லேயும் சரி ஒவ்வொரு பாராளுமன்ற மேடைகள்லேயும் சரி எங்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் சம்பந்தமாகவும் அடிக்கடி பேசுகிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. பாராளுமன்றத்தில் கூட இன அழிப்பு போர்க்குற்றம் மற்றும் விடுதலை புலிகளுக்கு எதிரான குற்றங்களை விளைத்தார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் யாரை குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் மஹிந்த அணியினர் தான் ராமநாதன் வெளிப்படையாக குற்றம் சுமத்தி வந்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறும் இவர்கள் இணைந்து செயற்படுவதன் அர்த்தம் என்ன? இப்போ ராஜபக்ச குழுமத்தினரை குற்றம் சாட்டின அதே அர்ச்சுனா ராமநாதன் தான் அவரை நண்பர் என்றார். அது அவரோட கைகோர்க்கிறார். உண்மையிலேயே இந்த திருடன் என்று அந்த அவர் அந்த நீதிமன்றத்தில் இந்த வெளியில் வந்த அப்புறம் திருடன் என்று நாங்கள் ராஜபக்ச குழுமத்தில் செய்தினோம். அப்படி திருடி இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கல என்று விமர்சிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதே சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச அந்த ஊடகவியலாளர் சந்தித்து பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அவருடைய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், அவர் ரெண்டு பேர்ட்டே கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்குது. ஆனால் நான் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவு தெரிவிப்பேன். வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இப்போ அதிகம் பாராளுமன்றத்தில் பேசுகிறது அர்ச்சுனா ராமநாதன் தான் என்ற விஷயம். அடிப்படை தேவைகள் பற்றி அதிகமாக பேசுபவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அதே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் தமிழ் மக்களுக்கு துரோகம் அளித்தவர்கள், தமிழ் மக்களை கொன்றொழித்தவர்கள் என்று யாருக்கு குற்றம் சுமத்துகிறார்களோ இந்த மஹிந்த அணியினரை அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே. பாராளுமன்றத்திலையும் சரி பொது வழிகளிலையும் சரி அடிக்கடி அவர் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுல மும்முரமாக நின்று இருக்கிறார். தன்னுடைய வாக்கு தேவைக்காகத்தான் இதை செஞ்சவரான்ற ஒரு கேள்வி. இதில் இன்னும் குழப்பம் என்றால் இவர்கள் நட்புறவில் இருக்கிறார்களா இல்லையா? உண்மையிலே நட்புறவில் இல்லாமல் இந்த உலகம் நடந்திருக்காது. அரசியல் இதெல்லாம் சகஜம். அரசியலில் நிரந்தர நண்பன்கிறார் எதிரிங்கிறது. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தில் இப்போ உதாரணமாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் என்று சொல்லுகின்ற தமிழரசு கட்சி இபிடிபியோட கைகோர்த்ததுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தவறான விடயம் என்ற விமர்சனத்துக்குள்ளாகி பார்க்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அதற்கு மக்கள் பதிலடி கொடுத்திருந்தார்கள். யாருக்கு? தமிழரசு கட்சிக்கு சரியான தாறுமாறான விமர்சனங்களில் முகவலி புத்தகங்களையும் சரி பொது வழியையும் சரி சொல்லியிருந்தார்கள் இபிடிபியோட கைகோர்த்தது. இதே நேரத்தில் இப்போ தமிழ் மக்கள் ஏன் மஹிந்த அணிக்கு நாங்கள் ஓட்டு போடுறதில்லை? காரணம் உதாரணமாக முடிவுக்கு கொண்டு வந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வரல, அநீதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வந்தார் என்ற ரீதியில் அவர் பார்க்கப்படுவதால் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அன்ரோமா அரசநாயக்க அவர்களுக்கு அதிகம் வாக்கள் பெற்றிருந்தார். அதே மாதிரி கோடபாய ராஜபக்ச அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மை வாக்களை பெற்றிருந்தார். ஆனால் அதில் தமிழ் மக்களோட வாக்கள் இல்லை. வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு வாக்கள் இல்லை. அது ஆனால் அன்ரோமா அரசநாயக்காவுக்கு வடகிழக்கு வாக்களும் இருந்தது. இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே
இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு இருந்த அதே விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இப்போ வந்திருக்கின்றது. ஏனென்றால் ஏன் இப்படி நாமல் ராஜபக்சவோட திடீரென்று கை கோர்க்கின்றார்? அரசியல் ரீதியாக ஒரு ஆபத்தான அரசியலாக மாறிவிடும். தமிழ் தேசிய இருப்புக்கு வந்து ஆபத்தாக மாறிவிடும். ஏன்னா இவர் இஞ்சாலையும் இல்லை அங்காலையும் இல்லை. அவர் நடுவில் தழும்புவதால் வந்து என்ன பிரச்சனை என்றால் மக்களுடைய அந்த கொள்கைகள் அது எழுதலாம் கொஞ்சம் என்ன பிரச்சனைடா. இப்போ சில பேர் இப்போ அண்டையும் கூட பத்திரிகையில் பார்த்துருக்கேன். அர்ச்சுனா ராமநாதனுடைய செய்தியெல்லாம் ஒரு சின்ன கட்டங்களுக்கு வர ஒரு செய்தியாக தான் இருக்குது. முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நபரை பற்றி ஏன் நீங்கள் அப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்ற ஒரு விமர்சனம் எல்லாம். ஆனால் அதிகம் பாராளுமன்ற உறுப்பினராக இவர் சாவச்சேரி மக்களோட வாக்குலையோ ஏதோ தமிழ் மக்களோட வாக்களில் பெற்றுத்தானே பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். ஏதோ ஒரு வகையில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்ன்ற வகையில் செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு இருக்க போகுதுன்னா அது தமிழ் மக்களுடைய செயற்பாடாக தான் இருக்க போகுது. அப்படி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்றத்தில் தேவையில்லாத இடங்களில் கூட தமிழ் தேசியம் கைப்பது வந்து இவர் தமிழ் தேசியம் கைப்பது பிழை இல்லை. ஆனால் தேவையில்லாத இடங்களில் கூட சம்பந்தம் இல்லாத இடங்களில் கூட தமிழ் தேசியத்தை இவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். தலைவருடைய பெயரை இழுக்கிறார். தமிழ் தேசியம் கைக்கிறதோ சுயநிலை அரசியலுக்காக இதுவே பயன்படுத்தப்படுகிறதா என்பதுதான் இப்ப இருக்கிறவங்களுக்கு கேள்வி. இது வந்து ஒரு இன்று நேற்று நடந்த விஷயம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இவர் நாமல் ராஜபக்சோட நட்புறவு கொள்ளணும் முதலே யோசிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்மையில் கூட நாமல் போக டேக்கர் அவர்களை சந்திக்க வேண்டிய பொழுது கூட அதில் நாமல் ராஜபக்சன்ற பேர் ஒன்று கதை ஒன்று இழுபடுது. இப்போ அடிக்கடி இவர்கள் ஏதோ ஒரு வகையில் நாமல் ராஜபக்சோட அவருடைய அரசியல் இருப்புக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்களோ இன்னொரு விடயத்திலையும் பார்க்கணும். என்னடா இப்போ நாமல் ராஜபக்ச இப்போ கொஞ்சம் தமிழர்கள் பக்கம் சாயிறார். அதுவும் அவருடைய அரசியல் இருப்பு தான். தமிழர் பக்கம் இல்லை, எலெக்ஷன் வந்தா எல்லா பக்கமும் சாகிறது. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பழைய சித்தாந்தத்தை பாடுறது அது வந்து வளமையாக நடைபெற்ற விடயம் தான். இந்த காற்றாலைக்கு வந்து மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டோ தவறு உடனடியாக அவர் மேலே இந்த ஆட்சி காலத்தில் அதை விட மோசமாக நடைபெற்றது. அப்படி ஒரு விடயம் நடந்தது. அப்போ அதுக்கு வாய்மொழி கொண்டதோடு இதுக்கு ஏன் குக்குரல் இருக்கின்றார்கள்? உண்மையிலேயே அந்த விஷயம் தவறு தான். மன்னாரில் போலீஸார் மக்கள் மேலே கை வச்சது தவறு தான். அது அர்த்தந்தேவர்களோ யார் என்றாலும் மனிதர்கள் என்ற வகையில் அமைதியான வழியான போராட்டத்துக்கு தடை ஏற்படுத்துவதோ இல்லை அடித்ததோ தவறு. அமைதியான முறையில் ஒரு போராட்டம் செய்து கொண்டாங்க. அவர்களை தடை ஏற்படுத்தும் விதமாக அவர்களை தீண்டி இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா மன்னாரை முடக்கி வச்சிருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த விடயத்தில் வந்து யார் பேசுகிறார்கள் என்ற ஒரு முக்கியம். நாமல் ராஜபக்ச பேசுகின்ற பொழுதுதான் நீங்க அவரை கூட இந்த விஷயத்தை பற்றி கதைக்க வச்சிட்டீங்கல்ல என்ற மாதிரி தான் நாங்கள் ஜேபி அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பிரச்சனைடா, நாமளும் அர்ச்சுனாவும் ஒன்றிணைந்ததுக்கு பிரதான காரணம் இந்த எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவென்ற அலையில இவர்களும் அடிக்கப்பட்டு கொண்டு போகின்றார்களோ ஒரு என்ன ஒரு எதிர்கால சிந்தனை இல்லாமல் ராமன் அர்ச்சுனா அவர்கள் செயற்படுகிறாரா? இதுக்கான நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற வர்களை உதாரணமாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களையோ அல்லது ஏதோ ஒரு கட்சிகள் அவர்கள் இந்த நட்பு பாராட்டல் என்று சொல்ல முடியாது. அவர்களும் மறைமுகமாக தங்களுடைய நட்பை பாராட்டி அரசு கட்சி வந்து இப்பிடிப்பியுடன் இணைந்து ஒரு என்ன ஒரு ஆசனங்களை அந்த என்ன சபைகளை கைப்பற்றுவதற்காக இணைந்ததை கூட ஏற்றுக்கொள்ளாத இவர் பல இடங்களில் வெளிப்படையாக விமர்சிச்சிருந்தார். ஆனால் இன்றைக்கு போர்க்குற்றத்தை செய்தார்கள் என்று யார் மீது இவர் குற்றம் சுமத்தினாரோ அவர்களுடன் இணைந்திருப்பது சரியா என்ற ஒரு கேள்வி. இப்போ அதுக்காண்டி இப்போ நன்றி சொல்லிட்டு விலகி இருக்கலாம். உதாரணமாக நாமல் ராஜபக்ச அதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காரு, இங்கே கை செஞ்சதுக்கு ஒரு உதவி அது வளமையாக நடக்கிறதா அதுக்கு நன்றி சொல்லிட்டு அது ஒரு கேள்வி எழுது. அது வேறு விஷயம். ஏன் அவர் உதவி செய்கிறாருன்ற ஒரு கேள்வி. சரி தச்சலாக செஞ்சுட்டேன் அதுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய பாராட்டு பத்திரம் தேவையா என்ற இன்னொரு கேள்வி இருக்குது. நாமல் இப்படியும் இருப்போம்டா. அப்போ நாங்கள் மக்கள் அவருக்கு ஓட் போட்ட மக்கள் என்ன நிலை, மக்களுடைய நிலைமை என்னதான், யாருடைய சார்பில் அவர் பிரதிநிதிப்படுத்தப்படுகிறாரோ அந்த மக்களுடைய சிந்தனையை தான் அது காண்பிக்கப்பட போகிறது. உண்மையில் இனி இது வந்து எங்கேண்டா இப்போ எங்களுக்குள்ளேயே இது பேசி முடிகிறதுண்டா பரவாயில்ல. அடுத்த தேர்தலில் அப்புறம் விலக்களிச்சுட்டு போயினோம் இல்லை மக்கள் அவருக்கு பிடிச்சிருந்தா வாக்களிப்போம், அது மக்களோட விருப்பம். ஆனால் இது எங்களுடைய இலங்கை இதில் வந்து எங்களுடைய இந்த அரசியல் தீர்வுகள் பற்றிய விசாரணைகள் வந்து சர்வதேசத்தை நாங்கள் எதிர்பார்க்க நிலைமையில் இவர் இப்படி கேட்க என்ன நடக்கும்? ஏதோ ஒரு வகையில் நட்பு பாராட்டுறாங்க. ஐநா சபை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலை இவர்களோட இணைந்து இவர் பயணிப்பது வந்து தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய விடயங்கள் வந்து இல்லாமல் ஆக்கப்படலாம். உண்மையிலே ஐநா எங்களுக்கு கவலைக்குரிய விடயம் என்னென்றால் இப்போ நாங்கள் அதிகமான வீடியோக்களில் ராமநாதன் அவர்கள் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் மக்களை புரிந்து கொண்டு செயற்படுகிறார் என்று கூட நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருந்தோம். அந்த இடங்களில் சரியாக பேசியிருந்தார். ஆனால் அப்படி செய்பவர் இப்படியும் செய்கிறார், இப்படியும் செய்கிறார் என்றதான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இந்த வீதி புனரமைப்பு தொடர்பாக பேசுவார், கல்வி சம்பந்தமாக பேசுவார், வைத்தியசாலையில் அடிப்படை ஆதாரத்துடன் பேசுவார். அதற்கு பாராட்டினாங்க. ஏன் இப்போ இப்படி செய்கிறார் என்றால்
இப்போ அப்படி சின்ன சின்ன விஷயம், அது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தானே. என்றாலும் அப்படி அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்று வருகின்ற பொழுது துள்ளி குதித்த ராமநாதன் அர்ச்சுனா மிகப்பெரிய அளவில் ஒரு சர்வதேச விசாரணையிலேயே குற்றவாளிகளாக பார்க்கப்படுகின்ற சர்வதேச விசாரணை நாங்கள் தேவை என்று கேட்கின்ற இந்த ராஜபக்ச குழாமினரை ஏன் ஆதரிக்கின்றார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இப்போ இப்படி மாறி இருக்கின்றது. ஒரு ஒரு அர்ச்சுனா ராமநாதன் மீதான ஒரு விமர்சனமாக. நாமல் அவர்களை பற்றி என்னுடைய நண்பர்னு சொல்லும் போது கூட நாங்கள் அதுக்கான புரிந்துணர்வு ஒன்று ஏதோ மாதிரி சொல்லிட்டேன் என்ற ரீதியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது இது வந்து திசை மாறுகிறதா, அவருடைய அரசியல் போக்கு எவ்வாறு இருக்கிறது, ஒரு நிலையற்ற தன்மை தானா? நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு நாங்கள் ராஜபக்ச குழாமினரை எதிரியாக பார்க்கணும்னு சொல்லல. அவர்கள் செய்த குற்றங்களை நிரூபிப்பதற்கான ஆதாரம் கிடைக்கும் வரைக்குமே எங்கள் ஆதாரம் நிறைய இருக்குது. நாங்கள் இன்னும் சமர்ப்பிக்கிறதுக்கான அந்த இருப்பு பிடிமானவங்களுக்கு கிடைக்கும் வரைக்குமே நாங்கள் இன்னுமே அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஊழலுக்கு போகிறது அவ்வளோ நல்லதில்லை. ஒரு கூடலுக்கு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கூடலுக்கு போகிறது ஒரு நல்லதில்லைன்னு தான் என்னுடைய. ஒரு மனிதர் மதிக்க வேண்டும். அந்த ரீதியில் நீங்கள் பழகி கொள்ளுங்க. அது எதிரியாக இருந்தாலும் சரி, குற்றவாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு மனிதர் என்ற ரீதியில் அல்லது ஒரு உயிரினம் என்ற ரீதியில் அவங்க மரியாதை கொடுக்கலாம். ஆனால் இப்படி நட்புறவு தான் கொண்டாடணுமா என்றது இல்லை. அது உண்மையில ஒரு அப்படி நட்புறவு தான் கொண்டாட போகிறோம் என்றால் இப்போ நீங்கள் தேவையில்லாத விடயங்களை கதைக்காமல் இருக்கலாம். பர்சனலாக உங்களுக்கு நாமல் நண்பராக இருந்தால் அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அது உங்களோட பர்சனல் விஷயம். ஆனால் கொள்கை அடிப்படையில் நீங்கள் மாறுபடாமலோ உங்களோட அரசியல் கருத்துக்களை கொண்டு பயணிக்கின்ற பொழுது அதற்கு நாமளையும் சேர்த்து இழுத்தோன்னு நீங்கள் போகிறதோ, உங்களோட அரசியல் பயணத்தில் அவரை ஏற்றி கொண்டு போகிறது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு முகம் சுளிக்க வைக்கிற ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்கு உள்ளாக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். அதே பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஜேபி அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் கேட்டு, என்ன பிரச்சனைனா ஜேபி அரசாங்கத்தை பார்த்து ரெண்டு பேருமே விமர்சிக்கிறேன். ஜாமல் விமர்சிக்கிறார், இவர் விமர்சிக்கிறார். அப்போ விமர்சிக்கிறதால இவர் கொண்டு கூட்டணியா என்ன சொல்லியிருக்கிறாருட்டா சுனில் காந்தன் அவருக்கு எதிராக அவருக்கு கொஞ்சம் ஏதோ நோய் இருக்கு, நான் ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நாங்கள் சிகிச்சை அளிக்க விரும்புகிறேன் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை சொல்லி மருத்துவராக போய் பாராளுமன்றத்தில் இருந்தது. உண்மையிலேயே இவர் தான் முதலாவது மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை. நிறைய மருத்துவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தவர்கள் இப்பயும் இருக்கின்றார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் எல்லாருமே நான் மருத்துவராக இருக்கின்றவரையா, நான் மருத்துவராக இருக்கின்றவரையா, நான் மருத்துவராக. அதில் என்னென்னா பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கிச்சனில் கருப்பாம்பூச்சி அது இதெல்லாம் ஓடிப்பட்டு தெரியுது. அதில் ஒரு பொறுப்பதிகாரியை நியமிக்க அதெல்லாம் கண்காணிக்கணும் என்ற ரீதியில் சுனில் காந்தன் முன்னுக்கு 2 உழைத்து அதை செய்து காட்டியிருக்கிறார். அப்போ இதைத்தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடுமையாக விமர்சித்து இருக்கிறார். அப்படி அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இங்கே பல கடையிலேயும் மக்கள் அடிப்படை அந்த ஆலை உணவோ மதிய உணவோ வாங்கி சாப்பிட்ற கடையில் கற்பம்பூச்சி அறம்புறம சாப்பாட்டுக்கு மேலாம் பாஞ்சோடு. சின்ன கடைகளை சொல்லல, மிகப்பெரிய கடைகளே சொல்கிறேன். யாழ்ப்பாணம் டவுனில் கூட பல கடைகள் அப்படி இருக்கு. நீங்கள் அதே ஒரு பார்த்து இது கொஞ்சம் செய்து தாங்க, உங்களோட பாராளுமன்றத்தை மட்டும் செய்யாமல். வடையா வேணுமா? வடை வேணுமா? வடை வாங்க பயமாக இருக்குது. அன்றைக்கு கொத்து ரொட்டி ஒன்று வாங்க போயிருந்தேன். நான் கொத்து ரொட்டி போட்டு கொண்டிருக்கிறேன். அவருடைய வேர்வையெல்லாம் அப்படியே கொத்தோட பூவில் ஊற்றுப்படுது. அதனால் அதை வாங்கிட்டு சாப்பிட்றேன். இதை மட்டும் அதை சாப்பிட்டோன்னு இருக்கிறாக்கள் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. சாப்பிடாடி பாருங்க, அதே சாப்பிட்டுட்டேன். அதே விட்டமின் சி என்று எடுத்து நானே அதையும் சாப்பிட்டு. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா, இந்த கட்கோலத்துக்கு கட்கோலம் பேசுகிறதுக்கு மேலே நாமல் ராஜபக்சன்ற விஷயத்தை பேசின அர்ச்சுனா ராமநாதன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். சுனில் காந்தன் சம்பந்தமாக நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அரிசியை வாங்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து வாழைக்குலையை வேண்டிங்க முன்னே காலகட்டங்கள் வாங்கி நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தவர்கள் என்று பரதேசி ஆகிட்டார்கள். இதெல்லாம் மக்கள் பரதேசி ஆகியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்குது. அது பெரும்பாலான பகுதி என்னுடைய அப்பா சம்பாதித்தது. நான் ஒரு பரம்பரை கோடீஸ்வரன் என்ற ரீதியில் அது என்னுடைய இருக்குது. ஆனால் அதில் ஒரு பகுதியை நான் மருத்துவராக இருந்த காலத்தில் நான் சம்பாதித்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்கோலத்துக்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் போயிருக்கிறார். போன இடத்துல மக்களுடைய அந்த மீனவ மக்களுடைய அந்த இழுவை படகு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு பேசப்பட்டதாகவும் மற்றது மன்னார் பற்றிய பிரச்சனைகள் பற்றி கலந்து ஆராயப்பட்டது என்ற ரீதியில் பார்க்கப்பட்டிருக்கிறார். இவரும் கலந்து ஆராயிர நிலைக்கு இவர்கள் கொண்டு நிப்பாடி இருக்கிறார். அந்த அளவு வாக்கு வங்கி சரிவு. இப்போ அதை உயர்த்துறதுக்கு முக்கிய ஒப்பந்தங்கள் செய்து கொண்டவர் யார் என்று எல்லாருக்குமே தெரியும். இந்திய அரசாங்கம் சரி, சைனா அரசாங்கம் சரி, இலங்கைக்கு புகுந்து விளையாடினது யாருடைய காலத்தில் தெரியும். அன்றைய காலத்தில் அந்த இந்திய அரசாங்கம் என்ன செய்தாலும் எதிர்த்து நின்றவர்கள் யார் என்றால் இவர்கள் ஜேவிபி அணியினர். ஆனால் இன்றைக்கு
எல்லாம் மாறி நடக்குது எல்லாம் வாங்க. சரி, அது இவ்வாறு இருக்க வசந்த முதலியா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். என்னது? முக்கியமாகவே இந்த தேசிய வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஆட்சி பிடித்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஜேபி அணியினர். இவர்கள் இந்த இன்றைய இலங்கை தேசத்தை ஆட்சி செய்யும் அரசாங்கம். ஆனால் இன்று இந்தியாவுடன் ரகசிய ஒப்பந்தங்களை நிறைய செய்து எங்களுடைய தேசிய வளங்களை விற்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மென்னால போலீஸார் அடித்தது கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த காற்றாலைக்கு எதிராக போராடினவர்கள் தொடக்க காலத்தில் யாருன்னு பார்த்தா இந்த இவர்கள் தான் ஜேபி அணியினர். ஆனால் இன்றைக்கு அதுக்கு சார்பாக காலப்போக்கில் கச்சத்தீவை கூட இந்தியாவுக்கு இவர்கள் தாரவாத்தி கொடுத்து விடுவார்கள் என்ற ஒரு ரகசிய ஒப்பந்தம் கூட நடைபெறலாம் என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்து. மேலே வசந்த முதலியே ஜேவிபியோட ஏற்கனவே இருந்து பணியாற்றி இருந்து தங்களுடைய வேலையில் செஞ்சவர்கள் அந்த அறகல போராட்டத்தின் மூலம் எல்லாருமே இணைந்து செயல்பட்டிருந்தார்கள். பேருந்து தேர்தல் காலங்களில் பிரிஞ்சு அப்படியே போயிட்டார்கள். அந்த ஜேபி அணியினர் அந்த தான் அறகலையை நடத்தினார்கள் என்ற ஒரு மாயை காணப்படுகிறது. அந்த பலாப்பழம் பழுத்திருக்கும் போது காகம் இருந்தால் அந்த பலாப்பழம் படாரடி வெளுத்து விட்ட போல என எல்லா இளைஞர்களும் செய்த அந்த பாரிய போராட்டத்தை யார் இப்படி முழுங்கிறதான ஜேபி முழுங்கி கொண்டார்கள் என்ற ரீதியில தான் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பு வழியாக கொண்டே இருக்கின்ற அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.